சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி. சோஷியல் கான்ட்ராக்ட் தியரின்றது என்னன்னா, பிரான்ஸ்ல ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு புரட்சி, இதை பிரெஞ்சு புரட்சின்னு சொல்றாங்க. 1789 வருஷம் நடக்குது, 1789. என்னன்னா, மன்னர் வந்து அதிகமா மக்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு 10 ஏக்கர் நிலம் இருந்தா 10 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போன்றாங்க. அவனுக்கு நிலமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறான்னா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் ஒரு சட்டம். இந்த இடத்துல ஒருத்தன் கொலை பண்ணானா அவனை வீட்டுக்கு போன்றாங்க, பக்கத்துல ஒருத்தன் கொலை பண்றான்னா அவனை வந்து தூக்கல மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு ஏத்த மாதிரி சட்டம் கிடையாது. யாருக்கெல்லாம் பணம் இருக்கோ, பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி சட்டமா இருந்தது. இதை பார்த்துட்டு தான் ரூசோ அப்படின்றவர் என்ன எழுதுறாருன்னா, சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி அப்படின்றத ஒன்று கொண்டு வர்றாரு. ஸ்பெல் பண்றேன், ROUSSEAU. ரூசோ என்ன பண்றாருன்னா சோசியல் கான்ட்ராக்ட் தியரி, இது தமிழ்ல சமூக ஒப்பந்த கோட்பாடுன்னு சொல்றாங்க. என்ன இந்த சமூக ஒப்பந்தம்னா, மக்களாகிய நாங்கள் அனைவரும் சேர்ந்து இண்டிவிஜுவலா தனித்தனியா வந்து உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறோம். அது என்னன்னா சாவர்னிட்டி. இந்த நிலத்தை முழுமையா நீங்க ஆட்சி பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இந்த அதிகாரத்தை நாங்க கொடுக்கிறோம். நீங்க கைமாறா எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா, எங்களுக்கு ஒரு சில ரைட்டை வந்து கொடுங்க, பேசிக் ஹியூமன் ரைட் கொடுங்க, ஃபண்டமெண்டல் ரைட் கொடுங்க எங்களுக்கு அப்படின்ட்டு மக்கள் கொண்டு போய் கேட்குறாங்க. ஒருவேளை இந்த பவரை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் இதை மிஸ்யூஸ் பண்ணாலோ, மிஸ்யூஸ் பண்ணாலோ, ரெண்டாவது நீங்கள் வந்து முறைகேடாக நடந்துக்கிட்டாலோ உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் மக்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சமூக ஒப்பந்த கோட்பாடு, சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி. மியூச்சுவல் பெனிஃபிட் ரெண்டு பேத்துக்குமே. மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த அரசாங்கம் மக்களுக்கு என்ன தேவையோ செய்யணும். அப்படி சரியா செய்யாத பட்சத்தில் உங்களை நாங்கள் சீட்டை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்றது தான் இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி. இதை கொடுத்தவர் யாருன்னா ரூசோ.